அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி போதும். அதுக்கப்புறம் கேரட் ஒன்று, பீட்ரூட் ஒன்று, பூண்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப வதங்கிடும். இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வதக்குனா போதும், மசிகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சாம்பார் தூள். காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டம்ளருக்கு ஈக்குவல் பண்ணி அரிசியும் மொச்சப்பயிரும் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 2 டம்ளர் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி கூட சேர்த்து ஊற்றுக்கோங்க, கொஞ்சம் குலைவாக வரணுங்கிறதுக்காக. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டிங்கன்னா தான் சாதம் சூப்பராக வெந்து வரும். கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கோங்க மூடி. இதில் நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. அதோட ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை வேக வச்சது இருக்குது, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். கூட்டாஞ்சோறில் நீங்கள் வேணுங்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்தான சாதம் இது. அங்கங்கே தேங்காய் கடிப்படும்போது உங்களுக்கு சாப்பாடுறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அப்புறம் விசில் போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கூட்டாஞ்சோறு தயாராகிடுச்சு. இதில் நிறைய காய் நம்ம சேர்க்கறதுனால எல்லா காயோட சத்தும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இது நீங்கள் வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட அனுபவம் இருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.